தெய்வ பிரசன்னத்தை போல ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. தெய்வ பிரசன்னம் தான் ஆசீர்வாதமே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வேதத்தில் கற்றுக்கொண்டது அந்த பாட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்க கபியிலிருந்து அவங்க கர்த்தரை துதிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. தீச்சூளை நடுவில் கர்த்தரை துதிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. சிறைச்சாலையில் கூட துதிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் பிரசன்னம் ஆகுறாரு. அவர் பிரசன்னம் ஆகும்போது நீங்கள் கேளாத அற்புதங்கள் அங்கே நடக்குது. என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. இவங்க கை தட்டும் போது என் சத்தம் குறைஞ்சிருது, வேற லெவலில் இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். நம்ம கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேதத்தில் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, 2 பேர் 3 பேர் உங்களுடைய நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே இருக்கிறேன்னு சொன்னவர் இருக்கிறீரப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்க பிரசன்னம் நாங்கள் உணரணும் ஐயா. நீங்க இங்க இருக்கிறத என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் உணரட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள் எல்லாம் உங்க ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கூடாமல் இருக்கிற தடைகள் மாறட்டும். ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், தகப்பனே, தேவ பிரசன்னம், பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னம். ராஜா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா இயேசுவே, எப்போதும் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி பிரசன்னம், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், பிரசன்னம், ஓ மீண்டுமாய் பிரசன்னமே, பிரசன்னம், ஓ தேவனுடைய பிரசன்னத்தை நான் பேசுறையா. தேவ பிரசன்னமே, தேவ மகிமே, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே அப்பா, அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். எங்க ஆசைப்பாது எங்களுடைய ஆசையா இருக்கிறது. மீண்டுமாய் ஓ இன்னும் உம்மை அறியணுமே, ஓ ரபஷடரபனமே, இன்னும் கிட்டி சேரணுமே. தகப்பனே, கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ தேவ பிரசன்னமே, தேவ மகிமையே, தேவ பிரசன்னம். உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா.
உலகத்தின் சிநேகம் எல்லாம் மாயையா இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் வெளிப்படட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். பிரசன்னா தகுதி இல்லாத எங்கள் மத்தியிலே தகுதி படுத்துகிறவராக உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னம். Thank you Lord. தேவ பிரசன்னம், பிரசன்னம். We enjoy being in your presence, Father. உங்க பிரசன்னத்திலே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டு. பிரசன்னம் தேவனுடைய மகிமை இந்த சபையை மூடட்டுமே. பிரசன்னம், ஹல்லேலூயா. மகிழ்ந்திருக்கிறோம் உங்க பிரசன்னத்திலே. பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்று. பரிசுத்தரே ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆராதனை உமக்கே. ரசல ரகடமனேரா ரியாஞ்சரகடரே. ஆராதனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சக்தியோடு ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், அக்கினி ஜுவாலை கொத்த கண்களை உடையவர், தகுதி இல்லாத நம்முடைய சமூகத்தில் அவர் பிரசன்னமா இருக்கிறாரே. அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது. ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒன்றும் கூட ஒழிந்து போவதில்லை. எங்களை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிற தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பூமி எங்கும் உலாவுகிற கண்களுடைய தேவன், எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் நன்றி. எங்களை சிநேகிக்கிறதற்காய் நன்றி. எங்களை உயிர்ப்பிக்கும்படி வந்திருக்கிறதற்காய் நன்றி. உங்க பிரசன்னத்தை போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் கிடையாதுப்பா. உங்க சமூகத்தில் ஆனந்தம் உண்டு, எக்ஸ்டசி. உங்களுடைய வலது புறத்தில், உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். நம்ம வெளியில தேடுறோம், ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்தில். when you close the door of your house and be in a place of quietness with the Lord, தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவில் ஒரு மூலையில இருந்து இருக்கும்போது கூட அந்த பரவசம், அந்த சந்தோஷம் பாருங்க, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து
போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்த்தை அழிந்து மறைந்து போம் விசுவாசி நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா. நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரையா, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம். மீதியுள்ள பாடல்களையும் ஆண்டவரே வேத வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும்னு ஜெபிக்கிறேன்யா. உங்க நாமம் உயர்ந்திருக்கட்டும், உங்க நாமம் மேன்மை அடையட்டும். மேஜர் நம்ம எல்லாரும் அமர்வோம். உட்கார்ந்து ஒரு 2-3 பாடல் பாடிட்டு திருப்பி நம்ம நின்று தேவனை ஆராதிக்கலாம். ஏகோவா தேவனே, ஏகோவா கர்த்தனே, ஏகோவா மீட்பரே, ஏகோவா ராஜனே. ஏகோவான்ற பேரை இந்த ஸ்கிரைப்ஸ், அதாவது பைபிள் எழுதினவங்க, ஒரிஜினல் ஸ்கிரைப்ஸ் எழுதும்போது புது பென்ல தான் எழுதுவாங்களாம். அந்த நீடில் உடைச்சிருவாங்களாம் ஒவ்வொரு தடவையும் ஏகோவான்னு வரும்போது. ஸோ அவ்வளோ மகிமை அந்த நாமத்திற்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. குளிச்சுட்டு வருவாங்களாம், எழுதுறதுக்கு முன்னாடியும் எழுதுனதுக்கு பிறகும். ஏற்கனவே லேட் ஆகும் இல்லைங்களா அந்த காலத்தில் எழுதுறதுக்கு. இல்லை ஒவ்வொரு தடவையும் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தா இது என்ன அப்படின்னா அவருக்கு அவ்வளோ கனம் கொடுக்குறாங்க. இப்போ அவருடைய பிரசனத்தை நீங்கள் எப்படி களி கூறணும்னா, நம்ம உயிரோட உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு கிருபை. ஏன்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவா. அப்படி இடுப்பில் என்ன கட்டி விட்டுருவாங்க, ஒரு மணியும் ஒரு கயிறோ சங்கிலியோ கட்டி விட்டுருவாங்க. அவர் ஏதோ ஒரு பாவத்தோட உள்ள போயிட்டாருன்னா என்ன ஆயிடுவாரு, செத்து போயிடுவார். தொப்புன்னு சத்தம் கேட்கும், ஐயோ பாஸ்டர் போயிட்டாருன்னு நம்ம உள்ள போனோம்னா நம்மளும் போயிடுவோம். ஸோ ஆண்டவர் ஒரு கிருபை என்னன்னா, கயிறுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். கயிறை வச்சு இழுத்துடலாம் வெளியே. ஸோ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் அந்த பரிசுத்தத்தின் மேலே அவ்வளோ கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ மரித்து உயிர் தெழுந்தாரோ, எப்போ திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி கிழிஞ்சு போயிச்சோ, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்தது. ஸோ நம்ம எருசலேம் போக தேவையில்லை, தூத்துக்குடியில் உட்காந்து கூட கர்த்தரை ஆராதிக்கிறோம். இங்கே கூட தெய்வ பிரசனம் இருக்குது. ஆனால் யாரையும் சாவடிக்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய பேர் நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க, இப்போ இது என்னது பலிபீடம். கண்டிப்பாக பலிபீடம் தான். இது பலிபீடம்னா கடைசி சேரும் பலிபீடம் தான். ஏன்னா இங்கே நாங்கள் செலுத்துகிற பலியை தான் அவங்க அங்கே உட்காந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலம் ஆயிடுச்சு.
நியூ டெஸ்டமென்ட் டைம்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க சரீரம் தான் என் ஆலயமா இருக்குது. நீங்க தங்கத்திலையும் தேக்கு மரத்திலையும் செய்யற ஆலயம் எனக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. நீங்க குளிக்காம இருந்தாலும் பரவாயில்லை, உங்க சரீரத்திற்கு உள்ளே நான் வாசமா இருக்க விரும்புகிறேன். இந்த மகா பெரிய தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அது நான் சாகாம இருக்கிறேனே, அவருடைய பிரசன்னம் அதை பொறுத்து கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆனால் நமக்காய் அதை கிருபையாய் நம்மை உயிர்ப்பிக்கிறதாகவும் வாழ வைக்கிறதாகவும் அது இப்பொழுது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, ஆமென். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு, ஓ யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. ஆமென். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ எல்லாம் வல்லவரே. என் தேவன் சர்வ வல்லவர். எல் ஷடாய், ஓ எல்லாம் வல்லவரே. எல் ரோயி, எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. ஆமென். எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா தேவனே. அப்பா, ஓ நீர் யெகோவா, ஓ தேவையான நேரங்களில் தேவைக்கேற்றபடி வெளிப்படுகிறவரே. யெகோவா தேவனே. எஸ் ஃபாதர். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், 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 இதுவரை உதவினீர். ஓ எபினேசர், ஓ ரபா ஷரகணன உதவினீர். எபினேசர், என் தேவன் உதவி செய்கிறவர். ஓ எபினேசர், இதுவரை உதவினீர். இம்மானுவேல், 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 கூடவே இருக்கிறீர். ஓ thank you Lord. இம்மானுவேல், இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், என்னை காண்பவர், எல்லாம் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஓ எல்லாம் வல்லவர். எல் ரோயி, எல் ரோயி, எல் ரோயி. நல்ல வாய்களை திறந்து, ஓ என்னை காண்பவர், என்னை நடத்துகிறவர், என்னை சுமக்கிறவர், என்னை தப்புவிக்கிறவர். ஓ என்னை காண்பவரே. ஓ எபினேசர், எபினேசர், ஓ இதுவரை. Praise your name, we lift your name, hallelujah. உதவினீர். இம்மானுவேல், 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 கூடவே. hallelujah. இம்மானுவேல், கூடவே இருக்கிறீர். நல்ல கரங்களை தட்டி அந்த யெகோவா தேவனை உயர்த்துங்க, உயர்த்துங்க. அப்பா நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர்.
என்னை காண்பவர், என்னை சுமப்பவர், என்னை தப்புவிப்பவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லையே, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல ஒரு தகப்பன் இல்லையே. மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் நீரோ மாறாதவர். இந்த ஏகோவான்ற பேருக்கு அப்புறம் நிறைய பேர் வருது இல்லையா? ஏகோவா ஈரே, அப்புறம் நம்ம பேர் வச்சிருக்கோம் பாருங்க. அவருக்கு அவர் யாருன்னே தெரியாம பேர் வச்சிருக்கோம். ஆமா, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். எகிப்திலிருந்து வெளியே வந்து கானானுக்கு போற வழியில அவங்க வனாந்தரத்தின் வழியா போறாங்க. பகல்ல வனாந்தரம் வந்து சூடா இருக்குது. அப்ப எப்படி இருக்கிறார் அவரு? மேகஸ்தம்பமா இருக்கிறார். அதே தேவன் இரவுல எப்படி இருக்கிறாரு? அதுல என்ன புரியுது? பகல்ல என்ன தேவை? நிழல் தேவை, மேகமா இருக்கிறார். இரவில் என்ன தேவை? கொஞ்சம் சூடு தேவை. வெளிச்சத்தை விட வனாந்தரத்தில் சூடா இருக்கும், அந்த குளிரா இருக்கும். நைட் டைம்ஸ் வெளிச்சம் தேவை, குளிரா இருக்கும் வனாந்தரத்தில். அது ஒவ்வொரு சீசன்ல. ஸோ வெளிச்சம். அப்போ தேவைக்கு ஏற்றவரா என்ன பண்றாரு? ஒரே தேவன் தான். பகல் எப்படி வராரு? மேகமா வருகிறார். இரவில் எப்படி இருக்கிறார்? அக்கினியா இருக்கிறார். ஏகோவா ஈரேவா இருக்கிறார் ஒரு டைம். இன்னொரு டைம் ஏகோவா ரொஃபேக்காவா வெளிப்படுகிறார். அவர் பாருங்க, அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ ஒரே தேவன் தான். ஆனா அப்படி அவர் வெளிப்படுறது இல்லை. அப்படியே வந்து நான் தான் கடவுள் அப்படிலாம் நிக்கிறது. உனக்கு தாயா இருக்கணுமா? நான் இருக்கிறேன். உனக்கு தந்தையா இருக்கணுமா? ஐ எம் தேர் ஃபார் யூ. உங்களை புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? நான் இருக்கிறேன் உங்க கூட. உன் பிள்ளைகளை மறந்துட்டாங்களா? ஐ எம் தேர் ஃபார் யூ. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். புதுசா வர பாட்டுல அது போட்டிருக்கேன் ஒரு ஸ்டான்ஸா. அவர் பகல்ல மேகமாயும் இரவில் அக்கினியாயும் தேவைக்கேற்றவராய் வெளிப்படுகிறாரே. எப்படி பாருங்க இல்லையா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஞானமுள்ள ஒரு தகப்பனா இருக்கிறார். இவரை வச்சுக்கிட்டு நம்ம கவலைப்படலாமா சொல்லுங்க? என் பிள்ளை இத்தனைக்கும் அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். வெளியே வந்த 6 லட்சம் பேருக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்களுக்கே அப்படி செய்யறாரு. என் பிள்ளைங்க நிழல்ல போகணும். நினைச்சு பாருங்க, செருப்பு பெருசாயிட்டே போயிச்சான். அதை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். குழந்தையா ஒருத்தன் வெளியே வந்து அவன் என்ன ட்ரெஸ் போட்டான்னு தெரியாது. அந்த ட்ரெஸ் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து நான் அவனுக்கு 40 வயசு ஆயிருக்கும். கானானுக்குள்ள போகும்போது வளர்ந்துச்சு கூடயே. பழசா போகலையாம். இட் வாஸ் as new as they were right out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தாங்களோ அப்படி. என்ன அற்புதம் செய்கிறவர் பாருங்க. இப்ப நீங்க வேலைக்கு போகும்போது சம்பளம் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதுங்களா? வேலை போயிருச்சுன்னா சம்பளம் போச்சுங்க, சோறு போச்சுங்க. இல்ல இல்ல, வேலை செய்யும் போது உங்க ஓனர் காசு கொடுப்பாரு. வேலை போன போது அவர் நம்மளுக்கு போஷிப்பார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப வேலை போனதற்காக ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படி ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தாரு. செங்கடலுக்காய் நன்றி, சோதனைகளுக்காய் நன்றி. ஏன் அப்படின்னா, இந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவங்களுக்கு வழி தெரியல. மோசே வந்து ரொம்ப நார்மலா இருக்கிறார். பிகாஸ் அவர் யாருன்னு தெரியும், ஆனால் நார்மலா இருக்கார். மற்றவங்களுக்கு எல்லாம் புதுசு. 2 சைடு மலை, நல்ல பீச்சில் குளிச்சுட்டு போலான்னு வந்தவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்த உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுவரை நல்லா தான் இருந்தாங்க. அழகா பீச்சு, மோசே அழகான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். 2 சைடு மலை, எவ்வளோ இயற்கை காட்சிகள் அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தவங்களுக்கு டக்குன்னு சிச்சுவேஷன் மாறும்போது அவங்க முறுமுறுக்கிறவர்களாக போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனை பற்றின அறிவு ரொம்ப குறைவு. அப்பதான் வெளியே வராங்க பாருங்க. ஆனா இந்த செங்கடலுக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, அங்க செங்கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு மோசேவுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நீ இந்த கோலை தூக்கு நீட்டுன்றாரு. நீட்டும் போது ஒரு கீழ்காற்று வீசி செங்கடலில் ஒரு வெட்டாந்தரை காணப்பட செய்தது. நான் சொல்ற
இந்த செங்கடல்ன்ற ஒரு அனுபவம் இல்லைன்னா என் தேவன் ஆராதிச்சுட்டு இருக்க வார வாரம் வரம் பாருங்க. நீங்க புதன்கிழமை வேற வரீங்க எக்ஸ்ட்ரா. இப்படி எல்லாம் வந்து ஆராதிக்கிற என் தேவன் செங்கடல்ல ஒரு வழி உண்டு பண்ணுகிறவர் என்று கற்றுக் கொடுத்ததே இந்த செங்கடல் தான். அதனால் நான் செங்கடலுக்கு ஒரு நன்றி போடுறேன். சல்யூட். எனக்கு விரோதமா எழும்புறீங்களா, தேங்க்யூ சோ மச். என் தேவனை நான் இன்னும் அறியறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. என் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. I thank you for that. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் லாபமானவைகளையும் கூட நான் நஷ்டம் என்று, அந்த அறிவுக்காக அவர் நஷ்டம் என்றாராம். ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் அபவுட் காட் அவர் எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி விட்டாராம். இன்னைக்கு அந்த அறிவு தான் சில நபர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அது குத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அக்கு பஞ்சரும் ஆச்சு, உங்களுக்கு சில வியாதியும் போச்சு, அவர் அறிகிற அறிவும் ஆச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமா. உபாகமம் 29:5 போடுங்க பார்க்கலாம். உபாகமம் 29:5. ஏன் 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுத்தினாங்கன்னு அங்க வசனம் இருக்கு. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். அவர் தான் தேவன் அறியறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. அவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை எல்லாம் வந்தா ஒரு சவால் மாதிரி பாருங்க. இதுல நான் என்னவா தேவன் அறிய முடியும்? மோரியா மலையில் அவர் எப்படி வெளிப்பட்டார்? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம். ஸோ நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைங்க. அப்படி ஒரு பிரசங்கம் இருக்குது, மறந்தே போயிட்டேன், இப்போதான் ஞாபகம் வருது. நீங்கள் தேவனுக்கு வைத்த பெயர் என்ன? உங்க சூழ்நிலையிலிருந்து நம்ம தாவீதோட சங்கீதத்தெல்லாம் ஆட்டையை போட்டு தான் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பும் என் துருகம். ஏன் அவர் கண்மலைன்னு பாடுறாரு? அவரு உயிருக்கு பயந்து 2 தடவை ஓடினாரு. ஓடினப்ப எல்லாம் ஒரு குகையில போய் தன்னை ஒளித்து கொண்டாரு. அப்ப இந்த குகையை தேவனா பார்க்கிறார். இவர் என் கண்மலையா இருந்து என்னை காக்கிறவர், இவர் என் கோட்டையா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமா. அப்படி பார்த்து அவரு பேர் வைக்கிறார் ஆண்டவருக்கு. நம்மளும் அதே பேர் வைக்கிறோம். நம்ம ஏதோ குகையில போய் ஒளிஞ்ச மாதிரியும், நம்மளை சவுல் துரத்தின மாதிரியும் இல்லையா? நம்ம ஒரு பேர் வைக்கணுங்க. பர்சனலா ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கணும். உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு பேர் நீங்க வைக்கணும் ஆண்டவருக்கு. அது அந்த உறவை பலப்படுத்தும் நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாமம் மேலான நாமம் இல்லையா? வானத்திலும் இந்த பூமியிலும் ஜி மைனர் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த ஒரு நாமத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கூப்பிட்டு எழுப்பி, தூங்கினாங்கன்னா எழுப்புங்க. பாவம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, தட்டி எழுப்பி. நீங்க யாருமே தூங்கல, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆமா, பிரசங்க டைம்ல தான் முக்காடு இப்படி போகும், அது பிரச்சனை இல்லை. நம்ம தான் பாவம், முக்காடும் இல்லை ஒன்றும் இல்லை, மாட்டிக்கிறோம் இல்லையா? நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகல அதிகாரம், சகல அதிகாரம். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, கேளுங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்குதா? வியாதிக்கு ஒரு பேர் இருக்குதா? ஆனா எல்லா பேருக்கும் மேல ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்திற்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசுவே, வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு. ஆமென்.
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை உயர்த்துக. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டம், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓட்டம், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். விசுவாசத்தோடு பாடுங்க. விடுதலை நிச்சயமே நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையா. எஸ் லார்ட். தீமைகள் நன்மையாய் மாறட்டுமே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். ஓ, நம் காரியம் வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ, மீண்டுமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டுமே. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை. ஓ, ஆரோக்கியம் கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் விசுவாசிக்கிறோம். கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு அறிக்கை செய்க. நாங்கள் சுகமுடன் வாழ்கிறோம். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம். தலைக்கு மேல கையை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்துகிற, அவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஸ்தானத்தில் அவர் இறங்கி வருகிறார். அவர் நாமம். எழும்பி நிற்கலாமா? ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்க. வாயார சொல்லி துதிங்க. ஓ, அவர் நாமம். அந்த நாமத்தின் மகிமை வெளிப்படுகிறது. அந்த நாமத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. பிசாசுடைய கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், வியாதியின் வேறு கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். அந்த நாமத்தை உயர்த்தும் போது அற்புதம் காரியம் மாறுதலாய் முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி
வானத்திலும் பூமியிலும் சகல 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 அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபாபா ஷரரமாமா. ஓ கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி பாவத்திற்கு அதிகாரம் இல்லை, சாபத்திற்கு என் மேலும் என் குடும்பத்தின் மேல் அதிகாரம் இல்லை, எந்த சாபத்திற்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு கட்டளையிடுகிறோம். எந்த பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த பில்லி சூனியத்திற்கு அதிகாரம் கிடையாது, எந்த மாந்திரீகத்திற்கு அதிகாரம் கிடையாது, எந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது, மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாரே. ஓ ராஷடதேனா. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஓ இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு போதப்பா. நீங்க போதும் என் வாழ்க்கையை நடத்த, வெற்றியாய் நடத்த. ஓ இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு முன்பதாக எந்த சூழ்நிலையினாலும் மேற்கொள்ளவே முடியாது. அது சத்தியம், அது சத்தியம், அது சத்தியம், அது மாறாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க அவரை உயர்த்த பழகும் போது பெரிய பர்வதம் கூட அது மெழுகை போல உருகி போகுது. பெரிய பர்வதம் அது மெழுகை போல உருகி போகிறது. அப்ப அவருடைய பிரசன்னத்துடைய வல்லமை பாருங்க, எப்படி எவ்வளவு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பயந்து போக வேண்டிய ஆட்கள் கிடையாது. சூழ்நிலைகளை பார்த்து நடுங்க வேண்டிய ஆள் நம்ம கிடையாது. நம்மை பார்த்து தான் சூழ்நிலைகள் நடுங்கணும், நம்மை பார்த்து பிசாசு பயப்படணும். ஏன்னா சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். I have that fullness of the glory of the Lord abiding within me. தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும்.
எங்க வாழ்க்கையிலே, எங்க சூழ்நிலைகளிலே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம், உங்க நாமம் ராதரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றோ பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி, எஸ் ஃபாதர், எங்களுக்கு விரோதமான எக்கடல்களோ கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும், பெருகணுமே. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலோ, சிங்கத்தின் தீச்சூளை நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள், விசுவாசத்தோடு சொல்கிறோம், சிங்கத்தின் கெபியிலும் ஆமென் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சேதம் அணுகாமல் காக்கிற தேவனே, அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே ஹல்லேலூயா. உயரணுமே, உயரணுமே. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இயேசுவே பாடுவே. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை பாடுவே. அல்லேலூயா. நன்மைகள், ஒரு புது ஸ்டான்ஸா. நன்மைகள் காணச் செய்தீர், காரியம் வாய்க்கச் செய்தீர். உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர். நன்மைகள் காண, காரியம் வாய்க்கச் செய்தீர். உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர். நன்மைகள் காணச் செய்தீர், காரியம் வாய்க்கச் செய்தீர். உங்க நாமம் உயர்த்தும் போது குறைவுகள் மறையச் செய்தீர். இயேசுவே உம் நாமமே நன்மைகள் காண செய்யுமே, காரியம் வாய்க்கச் செய்யுமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை உயர்த்தும் போதே இயேசுவே நன்மைகள்
வெளிப்படட்டும், காரியம் வாய்க்கட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும். ஓ அல்லேலூயா. இயேசுவே, ஓ சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையட்டும். முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போவதாக, அகன்று போவதாக. ஓ இயேசுவே, உம் நாமமே. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, Yahweh. Hallelujah, Yahweh. Hallelujah. Oh, நன்றி. நாங்க விசுவாசித்து பாடினோம்ப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து நாங்கள் பாடணும். என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க விசுவாசத்தோடு பாடும்போது அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை பரலோகம் கனப்படுத்தும், அதை வேல்யூ பண்ணும். அது அப்படியே சும்மா விட்டுறாது. நீங்க அவரை கனப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். அப்படிதான் வேதம் சொல்லுது. இந்த வார்த்தைகள் அவர் மகிமைப்படுத்துறாரு. என் பிள்ளைங்க எவ்வளோ சூழ்நிலை மத்தியில் இன்னைக்கு வந்ததே ஒரு பெரிய ஆராதனை தான். நீங்கள் வந்ததே ஒரு பெரிய விஷயம். அநேகர் எதிர்பார்ப்போடு வருவீங்க, அநேகர் ஆண்டவரை துதிக்கணும்னு வருவீங்க. அது ஆண்டவருக்கு பிரியமானது. இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், வேலை முடிச்ச டயர்டாக இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில் சிங்க கெபியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. யாரை பார்த்தாலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி இருக்குது. ஆனாலும் நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, அதை பார்க்கிறாரு. எவ்வளோ பிரச்சனை மத்தியில் என் பிள்ளை வாயை திறந்து உங்க நாமம் உயரணும் சொல்றாங்களே, இன்று மேன்மை அடைய பாடுவேன், பாடுவோம். ஓ ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் பாடுவேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் நன்றி, நன்றி, நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும், எல்லா உயர்வும் உரியவராம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.